ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் சிம்பிளாக குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து நான் 4-5 முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சிடுறேன். இது 5 நிமிஷம் ஊறினா போதும். இந்த முந்திரி பருப்பு ஊறுறதுக்கு கூட நம்ம மற்ற வேலையை செஞ்சிடலாம். அதுக்கு வந்து இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இது கூட எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 4-5 முந்திரி பருப்பை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கிறது. இப்போ இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். லைட்டாக வறுத்துக்கலாம் இதை, ஏன்னா அப்போ தான் கேரட் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நான் ஹை ஃப்ளேமில் வேண்டாம், ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணிட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் அப்போ நம்ம குக் பண்ணிடலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து நம்ம ஆனியன் போட்டதுக்கப்புறம் சேர்த்தோன்னா அதுக்கு சீக்கிரமாக குக் ஆகாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கேப்சிகம்மை குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகமும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேரட்டு கேப்சிகம் இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம பிக் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். நான் பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்திருக்கேன், அதுவுமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆனியனும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஆனியன் கேப்சிகம் கேரட் இது 3மே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் துருவின தேங்காய் ஒரு கால் தேங்காய் அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 பங்கு இருந்தால் போதும். இதில் பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சு இருந்தோம் இல்லைங்களா முந்திரி, அதையும் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வேணும்னா தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயும் மீதியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடலாம், அலசிட்டு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு போதும். இது நல்லா ஃபஸ்ட் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா விட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். வா சூப்பர். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இந்த கிரேவியில் வந்து நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா கபாப் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த கபாப் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கபாப் இன்க்ரீடியன்ஸ் வந்து எப்படி செய்யணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேளை உங்களுக்கு தெரியலன்னா என்னோடய சேனலில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுவுமே ஒரு 2 மினிட்ஸ் அப்படி நம்ம குக் பண்ணணும். இப்போ குக் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ஏன்னா சிக்கன் கபாப் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டு தான் சிக்கன் சாஃப்ட் ஆகும். அதனால தான் கொதிக்க விட்டோம். இப்போ சூப்பரான சிம்பிளான கபாப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கபாப் கிரேவிக்கு வந்து நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தவாவை வச்சு அதை ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு கைப்பிடி 2 அளவுக்கு தோசை மாவு எடுத்து அதை ஊற்றுறேன். தோசை மாவு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் அப்படி குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். குக் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். மெதுவாக ஸ்லோவாக எடுத்து திருப்பி போடுங்க. இப்போ வந்து கபாப் கிரேவிக்கு சூப்பராக சிம்பிளாக வந்து தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த கபாப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.